ஏர்லி மார்னிங் ஷூட் பண்ணுறது, இந்த காலையில் 9 மணிக்குள்ளே ஷூட் பண்ணுறது, சாயங்காலம் 3 மணிலேருந்து அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறது, இதெல்லாம் அந்த கோல்டன் ஹவர்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம். டெக்னிக்கலாக அதை வந்து பண்ணுவோம். அதனால் எல்லா நல்ல சினிமா உலகம் ஃபுல்லாகவே இதை பின்பற்றக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் பாரதியார் சார் படங்களில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும். நீங்கள் காதல் காட்சியை கூட வெயில் எடுத்திருப்பார். அவர் பார்த்து வளர்ந்த வெயில். நீங்கள் கிராமத்தில் வெயிலை யாரும் பொருட்படுத்துறதே இல்லை. அவங்க சொன்ன மாதிரி வெயில்ல சொன்னாங்கல்ல, இந்த கிராமத்தினுடைய மதிய நேரம் இருக்குதுல்ல, அந்த மதிய நேரம் எப்படி அப்படிங்கிறது ரொம்ப அலாதியான ஒரு மதிய நேரமாக இருக்கும். அதில் உள்ள இயற்கையினுடைய சத்தங்கள், நீங்கள் முதல் மரியாதையில் அவங்க சொன்ன மாதிரி தனியாக உட்காந்துருக்குற அந்த நேரமாக இருக்கட்டும், மண் வாசனையில் வந்து ரேவதியை பயமுறுத்துற அந்த சவுண்டு, மதிய நேரத்தில் 1 மணிக்கு போனால் அடிச்சிடும் அப்படி அமானுஷயத்தில், அந்த அமானுஷயத்தை வந்து அவர் மதிய நேர அமானுஷயத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே எல்லா படத்துலையும் இருந்தார். அப்புறம் அவருடைய டச்சிலேயே பிரமாதமான டச் அந்த வெள்ளுடை தேவதைகள் தான். அது அது வந்து என்ன ஒரு பாசிட்டிவிட்டி.